வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களே நம்ம தமிழ் டிலேட்டிவில் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு படம் நல்ல ஒரு எமோஷ்னல் ஃபீல் குட் லவ் மூவி தாங்க. ஜஸ்ட் 2 days பேக் வந்து தெலுங்கில் தண்டேல்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நாக சைத்தன்யா அண்ட் சாய் பல்லவி ஸ்டாரிங்கில். இந்த படம் நான் பார்க்குறதுக்கு மெயின் ரீசன் நாக சைத்தன்யா கிடையாது. ஆனஸ்ட்லி சாய் பல்லவிக்காக தான் போனதே. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட கதையெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கைண்ட் ஆஃப் சாய் பல்லவிக்கு சும்மா ஜஸ்ட் லைக் திட்டு பண்ணுற மாதிரி ரோல் தான். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ரோல். படம் ஃபுல்லாக வந்து ஒரு ஹீரோ சென்ட்ரிக்காகவும் இருக்குது, ஹீரோயின் சென்ட்ரிக்காகவும் இருக்குது. படத்தோட பேர் என்ன சொல்லியிருந்தேன், தண்டேல்னா லீடர். ஸோ இதனடா ஒரு 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 அகைன் இது வந்து ஒரு ஹீரோஷிப் படமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லைங்க. அதாவது ஒரு 20 years நாட் 22 years, ஜஸ்ட் ஒரு 5 years 6 years பேக் நடந்த ஒரு ரியல் லைஃப் தான் படம் எடுத்திருக்காங்க நம்ம டைரக்டர் சந்து. அதாவது ஒரு 22 மீனவர்கள் வந்து பாகிஸ்தான் கடற்படை கடலோர இதை தாண்டி இப்போ வந்து போய் வந்து ஃபிஷிங் பண்ணுறாங்க. அதில் மாட்டி அவங்கள வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ அரெஸ்ட் பண்ணி இவங்க தவறுதலாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை ரிலீஸ் பண்ணலாங்கிற டைமில் தான் வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த 370 ஆர்டிக்கல் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பிஜேபி வந்து எடுத்ததுனால ஸோ அந்த ரிலீஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அகெயின் அந்த ரிலீஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும். அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்க வந்து திருப்பி இந்தியா சேர்ந்தாங்கங்கிறது தான் வந்து படத்தோட நாட்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி சாய் பல்லவி வெர்சஸ் நாக சைத்தன்யா இருக்கும். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரிங்க. பட் ஆனால் ரியல் ஸ்டோரியில் இந்தளவுக்கு லவ் போச்சானா தெரியல. பட் ஆனால் அவங்கள அவங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில லெட்டர்ஸ் இதெல்லாம் காட்டுறப்ப இதை விட தாண்டி தான் போயிருக்குமோங்கிற ஒரு இது ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. பட் ஆனால் என்னென்னா நடுவில் கொஞ்சம் அந்த ஹீரோயிசம், நான் லீடர் அப்படின்னு சொல்லி ஹீரோயிசம், அந்த ஹீரோயிசத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருந்தா, இன்னும் கொஞ்சம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தா படம் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்காக இருந்திருக்கும், நல்ல ஒரு இன்னும் நல்ல ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டராக இருந்திருக்கும். படம் கொஞ்சம் அந்த ஒன்று ஹீரோயிசம், இன்னும் வந்து கொஞ்சம் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஜவ்வாக எழுதிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரன்னிங் டைம் கொஞ்சம் தான் படம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். ஆல்ரெடி இப்போயே வந்து புக் மை ஷோவில் வந்து அந்த IMDbலாம் வந்து கிட்டத்தட்ட 9 ரேட்டிங்கில் தான் வந்து படம் இருக்குது. பட் ஸ்டில் இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து சூப்பராக இருந்திருக்குங்க. இதுதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்தோட அனதர் மெயின் பிக்கஸ்ட் ஹீரோன்னு சொல்லலாம், மெயின் பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியோட மியூசிக். இந்த டிஎஸ்பி மனசு என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க. இந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் போகலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எமோஷனல் படம்னா தலைவன் வந்து மியூசிக் பிச்சு உதறிடுறாரு. இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலாக 2 பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து ஐலஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட் வருது, ஒரு சாங் ஒன்று வருது. அந்த பாட்டு கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஹிந்துயிசம்னு சொல்ல முடியாது, ஒரு லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் நல்லா இருந்தது. மீன்ஸ் ஆஸ் அ விஷுவல் அப்பியரன்ஸ்க்கு சூப்பராக இருந்தது. டான்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க சாய் பல்லவி அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒரு இன்னொரு மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேட்ரியாசம் காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி சீன்லாம் நீங்கள் வந்து படத்தில் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனிக்கத்தக்கமாக மீன்ஸ் ரொம்ப கவனிச்சு எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் இதனாலும் டோட்டல் படத்தையே அந்த படம் அந்த ஒரு சீன் ஸ்பாயில் பண்ணிடும். பட் ஆனால் டேரக்டர் ரொம்ப கவனித்து ரொம்ப சுதாரித்து தான் இந்த சீன் எடுத்திருக்காரு, எக்ஸிக்யூட் பண்ணிக்காரு. அதுக்குன்னே ஒரு சல்யூட். மேற்கொண்டு நாங்கள் இந்த படத்தை பற்றி அதிகம் இல்லை. படம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ தான். பட் ஆனால் சூப்பரான லவ் ஸ்டோரிங்க. நம்ம தமிழ் காமெடியன் கருணாகரன் கூட படத்தில் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் இந்த படத்தை பற்றி அதிகம் பேசுறதுக்கு இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வேலண்டைன் டேக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் படம் தான் இந்த படம். லவ்வர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஒரு சில லைக் அந்த என்ன சொல்கிறது, இந்த ஹீரோயிஸத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்ல ஒரு பேஸ்புல்லாக இருக்கும். சாய் பல்லவிக்கு இந்த படங்க அவங்க ரொம்ப சூஸியாக தான் படம் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் அவங்க தான். நாக சைத்தன்யா ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் சாய் பல்லவி தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க இந்த படத்தில். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட வீடு தான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.